வணக்கம். சுகந்தி யோகா ட்ரைனர். நம்ம பஞ்சவாயு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கிற பஞ்சவாயு, அதோட முக்கியத்துவம், அது என்னென்ன ஆர்கன்ஸோட ஹெல்த் அது கன்ஃபார்ம் பண்ணுது, அது வீக்காக இருந்தால் என்னென்ன ஆசனாஸ் பண்ணி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம். அதில் 4 வாயு ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னைக்கு கடைசி வாயு 5வது வாயு வியான வாயு. ஸோ பிராணவாயு முதல் வாயு, சமான வாயு 2வது வாயு, அப்பான வாயு 3வது வாயு, லாஸ்ட்டாக பார்த்தது 4வது வாயு உதான வாயு. உங்களோட கை, கால், கழுத்து அண்டு தலை, இதை தான் நம்ம உதான வாயு லொக்கேஷன் சொல்கிறோம். அப்போது எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியாச்சு, உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அப்போ விரியான வாயுக்கு என்ன லொக்கேஷன் அப்படின்னா, இந்த 4 வாயுவும் உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கு இல்லையா, இந்த 4 வாயு கூடயும் சேர்ந்து உடம்பு முழுக்க, தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்பு முழுக்க பரவி இருக்கிற ஒரு வாயுவை தான் நம்ம வியான வாயுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ மற்ற 4 வாயுவும் பர்டிகுலராக ஒரு லொக்கேஷன் மட்டும் கவர் பண்ணி அந்த லொக்கேஷனில் என்ன ஆர்கன் இருக்கோ அதோட ஹெல்த்தை கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இது ஏற்கனவே எல்லா வாயுவும் லொக்கேஷனையும் ஆர்கன்ஸையும் ஷேர் பண்ணியாச்சு. அப்போ வியான வாயு தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்குன்னா அப்போ அதோட வேலை தான் என்ன அப்படின்னா, இந்த 4 வாயு கூடயும் அதை சேர்ந்து ட்ராவல் பண்ணாலுமே இது தனியாக எந்த ஆர்கனையும் பெருசாக அது டார்கெட் பண்ணல. இது ஒரு ரிசர்வ்டு எனர்ஜியாக நம்ம உடம்புல செயல்படுது. இப்போ நம்ம டயர்டாக இருக்கும்போது நம்மளோட வியான வாயுவில் எனர்ஜி நல்லா சேவ் ஆகியிருந்தது அப்படின்னா அந்த எனர்ஜியை அது எடுத்து செலவு பண்ணிக்கிற மாதிரி இது ஒரு ரிசர்வ்டு எனர்ஜியா. உங்கள் மைண்டு டயர்டாக இருந்தாலும் சரி, உங்கள் பாடி டயர்டாக இருந்தாலும் சரி, இந்த ரிசர்வ்டு எனர்ஜி அதுக்கு புஷ் பண்ணிட்டே சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த ரிசர்வ்டு எனர்ஜியில் எனர்ஜி இருக்கணும்னா நம்ம வியான வாயு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம எப்படி வியான வாயுவை ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம்? நம்மளோட தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரே ஒரு யோகா ஆக்டிவிட்டி உங்களோட தலையிலேருந்து கால் வரைக்கும் ஸ்ட்ரெங்தன் பண்ணும், ஸ்ட்ரெச் பண்ணும் அப்படின்னா அது சூரிய நமஸ்காரம் மட்டும்தான். இப்போ பிராணவாயுக்கு இந்த இடத்த மட்டும் ஸ்ட்ரெங்தன் பண்ணா போதும், சமான வாயுக்கு இந்த இடத்த மட்டும் ஸ்ட்ரெங்தன் பண்ணா போதும், அப்பான வாயுக்கு இந்த இடத்த மட்டும் பெல்விக் ஃப்ளோரை மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணா போதும், ஸ்ட்ரெங்தன் பண்ணா போதும், உதான வாய்க்கு உங்க கை காலம் நிறைய மூவ் பண்ணா போதும், கழுத்தை ஸ்ட்ரெச் பண்ணா போதும், தலைக்கு ரத்த ஓட்டம் பாயிற ஆசனங்களை பண்ணா போதும், நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்த்தோம். இப்ப இது மொத்தமா தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஆக்டிவிட்டி உங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் ரத்த ஓட்டத்தை கன்ஃபார்ம் பண்ணும், ஸ்ட்ரெச் பண்ணும், ஸ்ட்ரெங்தன் பண்ணும், ஓவரால் பாடி ஒர்க் அவுட்டா இருக்குன்னா அது சூரிய நமஸ்காரத்தை தவிர வேற எதுவும் இல்லை. ஸோ சூரிய நமஸ்காரம் நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 5 ரவுண்டு 7 ரவுண்டு அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது இது எவ்ரிடே உங்களோட வியான வாயுவை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்க பாடியில ரிசர்வ்டு எனர்ஜியை கன்ஃபார்ம் பண்ணும். சூரிய நமஸ்காரம் டெய்லியும் நீங்க பண்ணுங்க. வியான வாயு ஸ்ட்ராங்கா இருக்கு உடம்புல அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? மைண்டு ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஃபீல் இருக்கும். அதனால தான் மற்ற ஆக்டிவிட்டியை விட நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். அது உங்களோட எனர்ஜி சேவர் விஷயமா இருக்கிறது மட்டும் இல்லை, உங்களோட சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை அதை ஆக்டிவேட் பண்ணும். அதனால் ரொம்ப ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக நீங்கள் இருப்பீங்க. ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கும், நீங்களும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோயிங் தாட்ஸ் இருக்கும். எண்ணங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் பாசிட்டிவாகவும் ஃப்ரீ ஃப்ளோயிங்காகவும் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம் எண்ட் ஆஃப் த டே. ஸோ அதனால நீங்கள் டெய்லியும் சூரிய நமஸ்கார் பண்ணுறது உங்களோட வியான வாயுவை ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். சப்போஸ் நம்ம வியான வாயு ஸ்ட்ராங்காக இல்லை, வீக்காக இருக்குன்னா மைண்டு ரொம்ப வீக்காக இருக்கும். ஃபிசிக்கலாகவும் நம்ம ரொம்ப ரெத்தாஜிக்கலாக சோம்பேறித்தனமாக இருக்கும், மைண்டும் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். அண்டு தாட்ஸ் ரொம்ப எராட்டிக்காக இருக்கும். உங்களுக்கு லைஃப்பில் பிரச்சனையே இருக்க வேண்டாம், உங்கள் தாட்ஸே உங்கள் லைஃப்பில் பிரச்சனையை கொண்டு வரும். வெளியிலேருந்து எந்த பிரச்சனையும் வராது, உள்ளுக்குள்ளே இருக்கிற தாட்ஸே உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிக்கணும்னா டெய்லியும் சூரிய நமஸ்காரம் பண்ணி ஒரு 5 ரவுண்டு இல்லாட்டி 7 ரவுண்டு பண்ணி உங்களோட வியான வாயுவை ஒரு ரிசர்வ்டு எனர்ஜியாக நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் பாடி எனர்ஜெட்டிக்காக இருக்கும், மைண்டும் ஹாப்பியாக இருக்கும். ஒரு 2 ரவுண்டு சூரிய நமஸ்காரம் தீப்பு பண்ணி காட்டுவாங்க. ஏற்கனவே நம்ம சூரிய நமஸ்காரம் எவ்வளோ பர்ஃபெக்ஷனோட பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஒரு போஸ்ட்லேயும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, ஏன் இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணணும், இந்த பர்ஃபெக்ஷனுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன, அந்த பர்ஃபெக்ஷனை லேர்ன் பண்ணும்போது ஒரு பாடி பார்ட்லேயும் எந்த அளவுக்கு ஜாயிண்ட் மசில் ஸ்ட்ராங் ஆகுது அண்ட் மசில்ஸ் தான் ஸ்ட்ரெச் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நிறைய டீட்டெயில்ஸோட அந்த வீடியோ இருக்கும். அதை பாருங்க. அதை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் சூரிய நமஸ்காரம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சூரிய நமஸ்காரம் பிகினர் ஸ்பீடில் ஒரு தடவை பண்ணி காட்டுறாங்க தீபம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே நிறைய நாள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கார்டியோ ஸ்பீட்லையும் பண்ணி காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் பிகினர் ஸ்பீடில் செஸ்ட்டுக்கு முன்னாடி நமஸ்தே பண்ணிக்கிறீங்க. ஒரு தடவை சூரியனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஷ் பண்ணிக்கிறீங்க, வாயை திறந்து விஷ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் சூரியனுக்கு வணக்கம்னு சொன்னாலும் சரி, உங்களோட ப்ரிஃபரபிள் லாங்குவேஜ் வாயை திறந்து ஒரு தடவை சூரியனை விஷ் பண்ணிக்கிறீங்க. இன்ஹேல் பண்ணும்போது ஹஸ்த உத்தனாசனா பண்ணுறீங்க. முட்டியை மடக்காமல் அப்பர் பாடியை மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணால் போதும். உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி இருக்குது, நீங்களும் மேலே பார்க்குறீங்க.
எக்ஸேல் பாதஹஸ்தாசனா. முட்டியை மடக்காம உள்ளங்கையை கூட தரையில் வைக்கிறீங்க. வைக்க முடியாட்டி கூட பரவாயில்ல. முட்டியை மடக்காம கையை ஏரில் தொகுனா கூட பரவாயில்ல. முட்டியை மடக்க வேண்டாம். நெத்தி நல்லா உள்ளே போயிருக்கு முட்டிக்கு பக்கத்தில். உள்ளங்கை இப்போ இருக்கிற இடத்துலேருந்து கடைசி வரைக்கும் நகர்த்த வேண்டாம். இன்ஹேல் பண்ணும்போது ரைட் லெக்கை பின்னாடி எடுக்கிறீங்க. ஃப்ரண்ட் லெக் எல் ஷேப்பில் இருக்கணும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற கை விரலும் கால் விரலும் அலைனாக இருக்கணும். முன்ன பின்ன இருக்கக்கூடாது. தரையை பார்க்க வேண்டாம். கண்ணுக்கு நேராக நிமிர்ந்து பார்க்குறீங்க. பின்னாடி இருக்கிற காலை யாரோ இழுத்து பிடிச்சு இழுக்கிற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கீங்க. இடுப்பு நல்லா கீழே இறங்கியிருக்கணும். பின்னாடி இருக்கிற காலோட விரலை தரையோட மடக்கி இருக்கணும். அப்போ தான் ஆங்கிள் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். எக்ஸேல் பண்ணும்போது அதோமுக்காக்கு போகிறீங்க. காலை பின்னாடி எடுத்து இடுப்பை தூக்கி தலையை கீழே தள்ளுறீங்க. கையை அங்கேருந்து நகர்த்த வேண்டாம். கை காலை நகர்த்தாம இன்ஹேல் பண்ணும்போது இடுப்பை டவுன் பண்ணி பலகாசனா வந்துடுறீங்க. ரெகுலர் பிளாங்க் பொசிஷன். மேட்டை தான் பார்க்குறீங்க. இடுப்பு கீழே தொங்கவும் கூடாது, இடுப்பை தூக்கவும் கூடாது. முட்டியை மட்டும் கம்ஃபர்டபுளாக தரையில் வைக்கிறீங்க. இடுப்பு மேலேயே இருக்கட்டும். எக்ஸேல் பண்ணும்போது 2 உள்ளங்கைக்கு நடுவில் உங்கள் பிரஸ்ட்டை வைக்கிறீங்க. தாடையை தரையில் வைக்கிறீங்க. இடுப்புக்கு அடியில் கேப் ஃபார்ம் ஆகிருக்கணும் இந்த மாதிரி. இப்போ சாஷ்டாங்கமாக படுத்துடுறீங்க. பிரஸ்ட்டுக்கு பக்கத்தில் தான் உள்ளங்கை இருக்கணும். இல்லைன்னா நகர்த்தி வச்சுக்கிறீங்க. இன்ஹேல் பண்ணும்போது புஜங்காசனாக்க நிமிர்றீங்க. பாதி வலி நிமிர்றீங்க. மொத்தமாக நிமிரக்கூடாது. எல்போவை உடம்போட வைக்கிறீங்க. பின்னாடி கால் சேர்ந்துருக்கணும். அந்த கால் விரல் தரையோட பதிஞ்சிருக்கணும். எக்ஸேல் பண்ணும்போது திருப்பியும் அதோமுக்கா வரீங்க. கை கால் பொசிஷனை அசைக்கவே இல்லை. அதே தூரத்தில் தான் வச்சுருக்கான். எந்த காலை பின்னாடி கொண்டு போனீங்களோ அதே காலை முன்னாடி கொண்டு வரீங்க. இன்ஹேல் அஸ்வசஞ்சலனாசனா. பின்னாடி இருக்கிற முட்டியை தரையில் வச்சுட்டு பின்னாடி இருக்கிற காலோட விரலை தரையில் ஃப்ளாட்டாக மடக்குறீங்க. கண்ணுக்கு நேராக பார்க்குறீங்க. எக்ஸேல் பாதஹஸ்தாசனா. முட்டியை மடக்காமல் நெத்தியை உள்ள தள்ளுறீங்க. கை தரையில் பதியாட்டியும் பரவாயில்ல. முட்டியை மடக்கக்கூடாது. இன்ஹேல் ஹஸ்த உத்தனாசனா. ஆரம்பித்த போஸ்லேயே முடிக்கிறீங்க. நமஸ்தே பண்ணி முடிச்சிடுறீங்க. இப்போ லெஃப்ட் லெக் சீக்வன்ஸ்லையும் பண்ணி முடிச்சிங்கன்னா தான் ஒரு ரவுண்டு சூரிய நமஸ்காரம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ அரை ரவுண்டு தான் பண்ணியிருக்கோம். இன்ஹேல் ஹஸ்த உத்தனாசனா. எக்ஸேல் பாதஹஸ்தாசனா. இன்ஹேல் லெஃப்ட் லெக் பேக். ரைட் லெக் பேக் பண்ணிட்டோம். இப்போ லெஃப்ட் லெக் பேக் அஸ்வசஞ்சலனாசனா. கண்ணுக்கு நேராக பார்க்குறீங்க. கையை கடைசி வரைக்கும் அசைக்க வேண்டாம். உள்ளங்கையை நகர்த்த வேண்டாம். எக்ஸேல் அதோமுக்கா. இன்ஹேல் பலகாசனா. எக்ஸேல் அஷ்டாங்க நமஸ்கார். இன்ஹேல் புஜங்காசனா. எக்ஸேல் அதோமுக்கா. எந்த காலை பின்னாடி கொண்டு போனோமோ அதே கால் தான் முன்னாடி வரணும். ஸோ இன்ஹேல் லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட் அஸ்வசஞ்சலனாசனா. எக்ஸேல் பாதஹஸ்தாசனா. இன்ஹேல் ஹஸ்த உத்தனாசனா. நமஸ்தே. இது இன்ஹேல் எக்ஸேல் ஃபாலோ பண்ணி பண்ணுறது. இதோட பெனிஃபிட் டோட்டலாக வேறு. இதுக்கு ப்ரீதிங்கான பெனிஃபிட்டும் இருக்கும். அண்ட் நீங்கள் மெல்லமாகவும் பண்ணுறீங்க. ஸ்ட்ரெச்சுக்கான அதிக பெனிஃபிட் இருக்கும். இதை நீங்கள் கார்டியோ ஸ்பீடில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்ஹேல் எக்ஸேலை மேட்ச் பண்ண முடியாது. நீங்கள் மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணி வாய் வழியாக காற்றை மெல்லமாக ஊதிக்கிட்டே ப்ரீதிங் பண்ணிக்கிட்டே பண்ணலாம். அந்த ஸ்பீடில் தான் இப்போது தீபு செஞ்சு காட்ட போகிறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ வியானவாயு ஸ்ட்ரெங்தனிங்கோட நம்ம பஞ்சவாயுவோட தியரியை முடிக்கிறோம். தியரி மட்டும் இல்லை, அதை எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கான முழு பயிற்சியை பண்ணி காமிச்சிருக்கோம். இது நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த யூடியூப் சேனல்லையும் இந்த டீட்டெயிலை இந்த யோகா தியரியோட டீட்டெயிலை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இதுக்கு நாங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். இதை நீங்கள் போரிங்காக நினைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு உங்கள் உடம்பை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதை நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ எப்போ புரிதல் வருதோ அப்போ தான் அதை ஒழுங்காக பாதுகாக்கிறதுக்கான அறிவும் நம்ம சேர்த்து வளர்த்துக்கிறோம். ஸோ இந்த 5 வாயுவையும் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கான பயிற்சியை இந்த வீடியோவை பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் எல்லாரும் பெனிஃபிட் ஆகணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.